என்ன புருஷனும் பொண்டாட்டியும் காலையிலேயே சேலையை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, என்னன்னு தெரியலையே. ஒரு வேளை வெளியே போவாளா இருக்கும். அவன் அண்ணன் பொண்ணுக்கு தான் கல்யாணம் வந்திருக்குல்ல, அதான் சேலையை கட்ட சொல்லி வருவா. இவளுக்கு எதுக்கு நம்ம சேலையை கட்டி விடணும்? அவளை கட்டிட்டோம். வாய் மட்டும் இங்க இருந்து அங்கன வரைக்கும் இருக்கு. என்ன சொல்லுங்க. ஏம்மா, இந்த சேலை எப்படி இருக்கு? நல்லா இருக்காமா? ஆமா, இந்த சேலை நல்லா இருந்தா எனக்கு என்ன, நல்லா இல்லைன்னா எனக்கு என்ன. ஏதோ இவன் எனக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி பேசுறான். நல்லா இல்லைன்னு சொல்லுவோம், அப்பதான் இந்த சேலையை விட்டுட்டு அப்படியே போவா. இல்லன்னா நம்மளுக்கு ஒரு வேலையை வைப்பா. தேய்ச்சி கொடுங்க, அயன் பண்ணி கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்கன்னு சொல்லி. சரி, பாக்குறதுக்கு நல்லாவே இருக்கு. பஞ்சு மிட்டாய் கலர்ல வாங்கிட்டு வந்துகிட்டு என்னது இதெல்லாம்? ஏம்மா, இந்த சேலை கலர் உனக்கு பிடிக்கும் தானே? நான் தான் எடுத்தேன். பிடிக்கும் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு சொல்லிட்டு பஞ்சு மிட்டாய் கலர்ல அடிக்கிற கலரை கட்டிக்கிட்டு போவாங்க வெளியே போகும்போது. ஏங்க, நான் தான் சொன்னேன் பாத்தீங்களா, எங்க உங்க அம்மாக்கு இந்த கலர் எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றத நீங்க எங்க கேக்கீங்க? சரி, இந்த சேலையை எங்க அம்மாக்கு கொடுத்துருவோம். அந்த 300 ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கிட்டு வந்தோம்ல, அந்த சேலையை உங்க அம்மாக்கு கொடுத்துருவோம். என்னது, சேலை எனக்கா? ஆமாத்தே, இன்னும் 2 நாள்ல அந்த முத்துமாரிக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் வருது இல்ல, அதுக்காண்டிதான் நேத்து புடவை எடுக்கிறதுக்கு போனோம் பட்டெல்லாம். அப்ப சரி உங்களுக்கும் ஒண்ணு பிடிச்ச மாதிரி எடுப்பண்ணதுக்கு இவர் தான் சொன்னாரு, எங்க அம்மைக்கு இந்த சேலை தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. எங்க இதெல்லாம் கட்ட மாட்டாங்க, விலை கூடனுதான் இருக்கு அப்படின்னு சொன்னேன். எங்க அம்மைக்கு இதுதான் பிடிக்கும்னாரு. இப்பதான் பிடிக்காதுன்னு சொல்லிட்டீங்களே, சரி நான் எங்க அம்மைக்கு கொடுத்துறேன். இப்ப சேலை திருப்பி கேட்டாலும் தரமாட்டால இவ. சே, எவ்வளவு வேலைனாச்சு கேப்போம். ஐயா சின்னதரா, வேலை எவ்வளோ? ஏம்மா, சேலைக்கான வேலை 20,000 ரூபாய். என்னது, 20,000-மா? ஆமாமா, 20,000 தான். சரி அத்தை, இந்த சேலையை நான் உள்ளத்துக்கு வச்சுக்கிறேன். சரி சின்ன பண்ணே, அப்ப அந்த 300 ரூபாய்க்கு ஒரு சேலை எடுத்தால அது எங்க அம்மைக்கு கொடுத்துரு. இந்த பட்டு எல்லாம் கட்டுறதுக்கு பிடிக்கல போல, அந்த மாதிரி சேலை தான் பிடிச்சிருக்கு போல. சரி, நீ கொடுத்துரு. சரியா? உங்க அண்ணன் வரேன்னு சொன்னால, வராங்களா எப்படி? ஆமாங்க, வராங்க. எதுக்கு வராங்க? உங்க வீட்டுல சோறு இல்லையா, அங்க திங்க வராங்களாம். எல்லாரையும் உங்க பொண்ணு மாதிரியா நினைச்சீங்க? ஓசி சோறு கோடி வரைக்கு. இங்க பாரு சின்னதுரை, நான் நார்மலா தான் கேட்டேன் எதுக்கு வராங்கன்னு சொல்லிட்டு. உங்க பொண்டாட்டி தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வந்துகிட்டு இருக்க, இது நல்லதுக்கு இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும், பாத்துக்கோ. ஆமா சின்ன பொண்ணே. பின்ன என்னங்க, உங்க தங்கச்சி தானே வரா. என்னைக்காச்சும் ஏன் வர, எதுக்கு வரன்னு எதனா கேட்காங்களா உங்க அம்மா? எங்க வீட்டுல இருந்து ஒருத்தவங்க வரக்கூடாதுங்காங்கல்ல. ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, எப்படி வராங்க, ஏன் வராங்கன்னு 10,000 கேள்வி. சரி விடு சின்ன பொண்ணே. ஏம்மா, அவங்க பத்திரிக்கை எடுத்துக்கிறதுக்கு வருவாங்களா இருக்கும், என்னன்னு காரணம் தெரியல. 2 நாள்ல இன்னும் எங்க நிச்சயதார்த்தம் இருக்குல்ல, அதுக்காண்டிதான் வருவாங்களா இருக்கும். பத்திரிக்கை கொடுத்துட்டு அங்க முத்துமாரி வீட்டுக்கும் கொடுக்கணும்ல, அப்படி கொடுத்துட்டு இங்கன்னா பக்கத்துல ஆட்கள் கிட்ட சத்தம் காட்டிட்டு போறதுக்காக வருவாங்க. ஓ சரி சரி சரி, வாங்க போவோம். மடி மருமவுல சொல்லுங்க தே. மருமவுல, உன் அண்ணனுக்கு அன்னைக்கு மட்டும் வராங்கன்னு சொல்லிட்டு வித்தியாசமா விதவிதமா சமைக்காத, சரியா? என் மோவே நானு எல்லாரும் இருக்கத்தான் செய்யறோம், எங்களுக்கும் சேர்த்து செய். சரி செய்யறேன், பண்ணாடத்த. சின்னதர என்ன சொன்னா பத்தியாவ? பண்ணாடையாம். ஏங்க, உங்களுக்குமா அப்படி கேட்டுச்சு? சின்ன பொண்ணே, நீ அப்படி சொன்ன மாதிரிதான் இருக்கு. ஐயோ கடவுளே. எத்த சரி பண்றேன் அத்தை அப்படின்னு, அதுதான் உங்களுக்கு பண்ணாடன்னு கேட்டிருக்குமா இருக்கும். போயிட்டு முதல்ல காது செக் பண்ணுங்க. அப்படியா சொன்ன? ஆமா, அப்படிதான் சொன்னேன். உங்ககிட்ட நின்னு என்னால பேசிட்டு இருக்கும்போது எனக்கு வேலை கிடக்கு. சரி, நான் போறேன். இந்த பண்ணாடைக்கு சோறு ஓடுறத கேடு. அங்க பாத்தியால, உன் பொண்டாட்டி என்னமோ முணுமுணுத்துக்கிட்டே போறா. இவ சொல்லிருப்பாள என்ன பாத்து. இப்ப நீ இருக்கணும், ஒன்னியே இல்ல பண்றேன் அப்படின்னு பேட்டை மாத்தி போட்டுட்டு போறான். சரி விடுமா, அவ அப்படி சொல்ற ஆளு கிடையாதுமா. நான் போயிட்டு ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன், ஜூஸ் எதனா. சரியா? யாம்ல வரவங்க ஒரு ஜூஸ் கூட குடிச்சிட்டு வர மாட்டாங்க, இங்க வந்து குடிக்கணுமா? ஏம்மா, உன் மொவதோ 2 வீடு தள்ளிதான் இருக்கா. அவ வந்தா, வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்கியா நீ? இதை வாங்கிட்டு வா, அதை செய்ய, அதை செய்யாத, இதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு 1008 குறை சொல்றான். அவங்க என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே வராங்க. வரவங்களுக்கு நல்லா கவனிக்கணும்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்கா? தள்ளிவாமா. ஆமா, போறவனே ஏன் போற, எதுக்கு போறேன்ட்டு சின்ன பொண்ணு சொல்றது சரியாத்தான் இருக்கு. 1008 கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். மச்சான் வீட்டுக்கு எப்படி ஜிங்சாங் கட்டுறான். இதே என் மொபைலுக்கு செய்ய சொன்னா மட்டும் இவனுக்கு வலின்னு வலிக்குது போல. ஏம்மா, இந்த பத்திரிக்கை எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இதெல்லாம் அவ போட்டோ போடணும்னு சொல்லிட்டா பத்துக்கோ. இது சிம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்லுவாளா என்னன்னு தெரியல. அவரு வேற நல்லாதான் இருக்கு, இதே எடுத்துப்போன்னு சொல்லிட்டாரு. இவ எப்படி சொல்ல போறான்னு தெரியல. பத்திரிக்கையை கூட பாக்கல, நேத்து பட்டு எடுக்க போயிட்டு வந்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டான். ஏட்டி அக்கா, நல்லா தாண்டி இருக்கு, அவ இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்காத. ஆமான்னு சொல்லிட்டேன். அவ இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. நீ ஏன் ஒண்ணா செலவு பண்ண முடியாது சொல்லிட்டேன். ஆமா,
ஏமா இப்படி சொல்ற? நம்ம வீட்ல முதல்ல நடக்கிற விசேஷம். எனக்கும் கல்யாணம் அந்த அளவுக்கு கிராண்டாலாம் நடக்கலாமா? இவ இஷ்டப்படி நடக்கட்டுமே, நடந்தா என்ன? அப்படி சொல்லு பத்மா. ஐயோ, இங்கதான் இருந்தீங்களா நீங்க? இல்ல, சின்ன பொண்ணு வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்க போனோம்ல, அதனால இப்ப வந்தேன். நீங்க பேசுனது காதுல கேட்டுச்சு. சரி, அப்படியே வருவோமேனு வந்தேன். இல்ல மாப்பிள்ள, அதுக்கு சொல்லல. பத்திரிக்கைக்கு இவ்வளவு செலவாகுதே நிச்சயதார்த்தத்துக்கு, இன்னும் கல்யாணத்துக்கு வேற அடிக்கணும்ல. இவ்வளவு விலை உயர்ந்த பத்திரிக்கை எதுக்கு? சும்மா வாயிலே சத்தம் கட்டினா போதாதா? அந்த காலத்துலனா நாங்க அப்படித்தான் கூப்பிடுவோம். அந்த காலத்துல மாதிரியே இந்த காலம் இருக்கத்த சொல்லுங்க. எவ்வளவோ மாறி போச்சு. அந்த காலத்துல நாங்க லவ் பண்ணதுக்கு நீங்க ஒத்துக்கவே செய்யல. எங்க அம்மா வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. இப்ப அப்படியா இருக்கு? கோவப்பட்டாலும் சரி, பிள்ளைங்க காண்டி விட்டு கொடுப்போம்னு நாங்க தான் விட்டு கொடுக்குறோம். பிள்ளைங்க இறங்கி வர மாதிரி தெரியல. கரெக்டா சொன்னீங்க. இவ விஷயத்தையும் எடுத்துக்கோங்க. வேண்டான்னு சொல்லியிருந்தா இவ நம்மள எல்லாரும் தூக்கி போட்டு பேர்பாலே தவிர அவனை விட்டுருக்க மாட்டான். சரி, முடிஞ்சு போன விஷயத்த பேச வேண்டாம். ஏன் பத்திரிக்கை மட்டும் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு தானே? நல்லா இருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? ஆமா, மண்டபத்துல பேர் போட்டாச்சு, அவங்க பொண்ணு மாப்பிள்ள பேர் போட்டாச்சு. இதுவே காணும். எதுக்கு பத்திரிக்கையில எல்லாரும் பேரும் போட்டுக்கிட்டு? எங்க நிச்சயதார்த்தம் தானே நடத்துது, அதுக்கப்புறமா வேணா பண்ணிக்கலாம். பட்டுக்கட்டுக்கு இது போதும். ஆமாமா, எதுக்கு ரொம்ப அல்ல பெரிசா? இதுவே போதும் தாங்க, கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க, நான் வேணா சொல்றேன். அந்த மாப்பிள்ள வீட்டுல ஈட்டா கூட பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அவங்களுக்கு பக்கத்துலயே தான் இருக்காங்க. வாயிலே சத்தம் கட்டிடுவாங்க. அவங்க எப்படி பண்ணா நமக்கு என்ன? நம்ம பிள்ளைக்கு நம்ம நல்லா பண்ணணும், அவ்வளவுதான். வாடி, இப்பதான் எழுந்து வரியா? மணி என்ன ஆகுது? 10 மணி ஆகுது. ஆமா, இந்த மணியில உறங்கிட்டு இருந்து மாமியார் வீட்டுக்கு போ, நல்லா மெச்சிருவாங்க. உன்னா நல்ல வாயிலேயே உலக கட்டை வச்சு குத்துன்னு குத்துவாங்க மாமியார் காரி. என்ன பிள்ளை வளர்த்திருக்கான்னு எனக்கு ஒரு 4 கிளி உளும். இப்ப பாருப்பா. ஏமாக்கா, அம்மா சொல்ற சரிதானே? கொஞ்சம் சீக்கிரமா எந்திக்கலாம்ல. நான் சீக்கிரமா தான் எந்திப்பேன். ஆமா, நேத்து பட்டு எடுக்க போறதுனால இன்னைக்கு லேட் ஆச்சு. ஆமா, இல்லனா மட்டும் இவ எழுந்து வேலை செஞ்சு கிழிச்சிருவா. இங்க பாருடி, இன்னும் 1 மாசம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு. எல்லா வேலையும் கத்துக்கிற வேலையை பாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். ஐ, கையில பத்திரிக்கை குடு, கத்துட்டு தரேன். இந்தா. பிரியா, சொல்லுங்கப்பா. நல்லா இருக்காமா? ஓகே தானே உனக்கு? ஓகே தான். என்னடி இதுக்கு அவ்வளவு செலவாச்சு தெரியுமா? ஆமா, ஓகே தான் இழுக்கா வாய. போதும் நிச்சயதார்த்தத்துக்கு இது போதும். ஏம்மா, இப்ப என்ன சொன்ன? என்ன திட்டுறா? நல்லா இருக்குன்னு சொன்னேன். பின்ன இதுல போட்டோ போட்டுதான் ஆகணும்னு சொல்றான். இதுல போட்டோ போடுறதுக்கே அது செலவாயிட்டு. சரி, பிள்ளைகிட்ட அதெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏமா, நகைய சொன்னலாமா மாத்தித்தானே? அதெல்லாம் மாத்திக்கலாம், பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இருக்கிற 30 பவுன் மட்டும் நாளைக்கு மறுநாள் போட்டுட்டு நில்லு. ஆமா, நிச்சயதார்த்தத பட்டுக்கட்டுறதுக்கு அது போதும். அதுக்கப்புறமா போயிட்டு மிச்சம் 20 பவுன் மாத்தி தரேன், சரியா? சரி. அப்பா, இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நான் கொடுத்துட்டு வரட்டா? யாமக்கா வெயில அலையறா? போன் பண்ணி சொல்லு. போன் பண்ணி சொன்ன யாருப்பா வருவா? இப்பெல்லாம் நேர்ல போய் சொன்னதான் வருவாங்க. சரி, உன் விருப்பம் போலயே பண்ணு. சரி பத்மா, அப்ப நான் கீழே இருக்கேன், சரியா? நீயும் வா. போயிட்டு சின்ன பொண்ணுக்கு எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்துட்டு அப்படியே முத்துமாரி வீட்லயும் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருவோம். என்ன சொல்றா? சரிங்க. அந்த தாம்பலம் அதெல்லாம் எடுத்துக்கோ. சின்ன பொண்ணு வீட்டுல ஒண்ணு, அதுக்கப்புறம் முத்துமாரி வீட்டுல ஒண்ணு கொடுத்துட்டு வருவோம். மத்தவங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை மட்டும் கொடுத்துட்டு வந்துருவோம். என்ன? சரி. யாவட்டி, மாப்பிள்ளை வீட்டுக்கு மட்டும் பத்திரிக்கை கொடுக்கும் போது தாம்பலத்தோட வச்சு கொடுங்க. இவளுக்கு கொடுக்கணும்னு என்ன இருக்கு? பத்மா, உங்க அம்மைய அமைதியே இருக்க சொல்லு. ஆமா, அது இதுன்னு சொல்லாம. இங்க பாருடி, நான் பெத்த மக்கா. இங்க பாரு, தெளிவா நடந்துக்க பழகிக்கோ. ஆமா, அதை இதன்னு சொல்லி நாத்தனார் வீட்டுல ஒட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ. ஏதாச்சும் காசு வேணும்னா இங்க இருந்து புடிங்கிட்டு போயிருவா. நான் சொல்றத தெளிவா கேட்டு இருந்தே பார்த்து சுதானமா நடந்து இருந்துக்கோ. ஏமா, நீ சும்மா இரு, அதெல்லாம் எனக்கு தெரியும், சரியா? சரி, வீட்டை பாத்துக்கோ, சரியா? அவ பிரியா கூட இருக்க மாட்டா, தனியா தான் இருக்கணும் நீ. நாங்க போயிட்டு வரோம். சரி. சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி டேபிள்ல எடுத்து வச்சிருக்கேன். பசிச்சா போட்டு சாப்பிடு. மதியம் போல நாங்க வருக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அப்படியே நகை கொஞ்சம் செய்ய சொல்லியிருக்கோம் மாப்பிள்ளைக்கு. அதையும் வாங்கிட்டு தான் வர முடியும். சரி. எத்தனை பவுண்ட்ல வாங்குறீங்க அவனுக்கு? மொத்தமா சேர்த்து ஒரு 12-15 கிட்ட வருதுமா. எதுக்கு அவ்வளோ நகை அவனுக்கு? ஏமா, சும்மா கடமா வீட்டுல உன்னால சும்மாவே இருக்க முடியல. இதனாலதான் அண்ணி உன்ன அங்க இருந்து இங்க விரட்டி விட்டுருக்காங்க. எதையாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கா. நான் போயிட்டு வாரேன், அமைதியே இரு, வாய வச்சுக்கிட்டு. அவள் சொல்லிக்கிட்டு வம்பி இழுத்துக்கிட்டு இருக்காத. அவ போற வரைக்கும் அமைதியே இரு. சரி. அழகா இருக்கு பத்திரிக்கை, போட்டோ போட்டு அடிச்சிருக்காங்க. சரி, முத்துமரிக்கு போன் பண்ணி சொல்லுவோம். யாரு போன் பண்றா? அட பிரியா. ஹலோ பிரியா, சொல்லு, எப்படி இருக்க? நேத்து தானே பார்த்தோம், எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறேன். நேத்து தான் பார்த்தோம், இல்லன்னு சொல்லல. ஒரு போன் கூட பண்ணல மேடம். நான் நைட் எல்லாம் பாத்துட்டே இருந்தேன், நீ போன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. போன் பண்றதுக்கு எனக்கு நேரமே இல்ல. இல்லங்க, அப்படியே ரகு வீட்டுக்கு போயிட்டோமா. அதுக்கப்புறமா சரி அப்படின்னு லேட் ஆயிட்டு, சரின்னு சொல்லிட்டு வந்த உடனே படுத்து தூங்கியாச்சு. அதனாலதான் போன் பண்ணல. சரிங்க மேடம். உங்களுக்கு அங்க போறதுக்குலாம் நேரம் இருக்கும், என் கூட பேசுறதுக்கு மட்டும் நேரம் இருக்காது, அப்படிதானே? அதிசயமா இருக்கே, போன் பண்ணிருக்கிய. என்னாச்சு, போன் பண்ண மாட்டியே? அப்படியெல்லாம் இல்ல, பத்திரிக்கை வந்துச்சு, அதான் சரி உங்ககிட்ட போன் பண்ணி சொல்லலாமேன்னு தோணுச்சு. சரி, போட்டோ எடுத்து அனுப்பி எப்படி இருக்குன்னு பாப்போம். வேணும்னா நீங்க நேர்ல வந்து பாத்துக்கோங்க. நேர்லையா? சரி, வரேன், இன்னைக்கு வரேன். ஐயோ வேண்டாம், சும்மா தான் சொன்னேன். இல்ல, வருவேன்.
ஏங்க வேண்டாம்னு சொல்றேன்ல, இன்னைக்கு அப்பா அம்மா எல்லாருமே அங்கதான் வராங்க உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காண்டி. அப்ப நீங்க அங்கே தானே இருக்கணும். ஓ சரி சரி, அப்படி அம்மா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அம்மா காலையிலேயே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சரி வரட்டும், யாரும் தெரியலேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டோம். உங்க அப்பா அம்மான்னு தெரியல. சரி சரி. சரிங்க, எனக்கும் வேலை இருக்கு, கொஞ்சம் வெளியே போக வேண்டியது இருக்கு. சரி, நீ வீட்டில் தானே இருக்க, நான் வந்து பார்க்கவா? ஏய் பொய் சொல்லாத, நான் வாரேன். ஐயோ, பாட்டி இருக்காங்க, நீங்க வேற. சரி, எங்க போறேன்னு சொல்லு, அங்க வந்து பார்க்குறேன். நல்லா தான், அதெல்லாம் ஒன்றும் வர வேண்டாம். சரி, நான் ஃபோன் வைக்கிறேன், சரிங்களா? பிரியா. சரி, ஓகே, பாய்.